ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட இந்த பிளெண்டர் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லேஅவுட்டுமே கிட்டத்தட்ட கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட சீனுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ வடையிலேருந்து டீலேருந்து எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ லேஅவுட்ல ஸ்கல்ப்டிங், ஷேடிங் இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம கவர் பண்ண போகிற லேஅவுட் தான் கம்போசிட்டிங். ஸோ இந்த கம்போசிட்டிங்னா வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஃபிலிம் சைடு எடுக்கிறாங்க அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸிங்ல சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் வர்றதுக்காண்டி சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுவாங்க அந்த வீடியோக்கு மேல. சில பேர் வந்து கலர் கிரேடிங் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அதில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து கம்போசிட்டிங்ல பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கம்போசிட்டிங் இந்த லேஅவுட் டேப்பை வந்து கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த நோடு வந்து உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா யூஸ் நோட்ஸ்னு காமிக்கல, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோடு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஒரே பிளாங்கா தான் இருக்கும். எந்த விதமான இமேஜோ இல்லை எந்த விதமான டேட்டாவோ எதுவுமே இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டருக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜா வந்து ஸோ நம்ம ரெண்டர் பண்ண அந்த அவுட்புட் தேவை. இதுக்கு முன்னாடியே நீங்க ரெண்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெண்டர் பண்ண இமேஜ் வந்து இங்க மேலே காமிக்கும். ஸோ அப்படி ரெண்டு பண்ணலைன்னா நீங்க திரும்ப F12 கொடுத்து நான் 0 ப்ரெஸ் பண்ணி F12 கொடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம ரெண்டர் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை நான் வந்து சேவ் பண்ணல, அது டெம்பரரி ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்போசிட்டிங் போயிட்டு ஸோ நம்ம ரெண்டர் பண்ண அந்த லேயரை பார்க்கறதுக்கு புதுசாக ஒரு நோடு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே வழக்கம் போல தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணால் நம்ம என்ன ஷார்ட்கட் கீ கொடுப்போமோ அதே தான் ஷிஃப்டியை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வியூவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வியூவர் நோட் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து வியூவர்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோடு வந்துடும். ஸோ இந்த வியூவர் நோட எடுத்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற இமேஜ் ஸோ இந்த இமேஜோட அந்த அவுட்புட் எடுத்து வியூவர் நோட்டில் இருக்க அந்த இமேஜ் இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டர் பண்ண அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்கேயே காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு மறைக்குது, இதை மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஸோ ஆல்ட ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம மவுஸில் வந்து மிடில் கிளிக் ஸ்க்ரோல் வீல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சு ஸோ ஜூம் இன் பண்ணணும்னா ஆல்ட் வி ப்ரெஸ் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு வெறும் வி, ஜஸ்ட் நம்ம கீபோர்டில் இருக்க வெறும் வியை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட சீன். ஸோ இந்த சீனில் தான் நம்ம வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்த போகிறோம். நான் ஷிஃப்டியை கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் பேலன்ஸ் எடுத்து நான் அந்த வியூவர் நோட்டுக்கும் நம்மளோட அந்த இமேஜ் ரெண்டர் பண்ணியிருக்கோம்ல ரெண்டர் லேயர்ஸ் ஸோ அதுக்கு நடுவில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்க இமேஜ் அவுட்புட் வந்து இங்கே கனெக்ட் ஆயிரும். ஸோ இதோட கலர் பேலன்ஸில் இருந்த அவுட்புட் வந்து டேரெக்டாக நம்ம வியூவர் நோட்டில் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் காமா கெயின் இருக்கும். ஸோ லிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, ஷேடோ நம்மளோட ரெண்டர், அதாவது இந்த இமேஜில் எங்கெல்லாம் வந்து பிளாக் கலர் இருக்கோ ஸோ அதோட கலரையோ அதோட ஸ்ட்ரென்த்தையோ நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காமானா வேற ஒன்றும் கிடையாது, மிட் டோன்ஸ் தான். கெயின்னா ஹைலைட்ஸ், ஹைலைட்லாம் எந்த இடம் ரொம்ப பிரைட்டாக இருக்கோ அந்த இடம். மிட் டோன்ஸ்லாம் எங்கே மிட் லெவலில் கலர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஹைலைட்டோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார்ம் கலரில் வந்து நான் எல்லோ கலரில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அந்த கலரை மூவ் பண்ணும்போது நம்மளோட அந்த அவுட்புட்டோட ரெண்டர் பண்ண அந்த இமேஜோட கலருமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஷேடோட கலரை வந்து அப்படியே வார்ம் கலருக்கு ஆப்போசிட்டில் நான் மூவ் பண்ணிக்கிறேன். கூலான ஒரு கலருக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து லிவரை யூஸ் பண்ணியும் அந்த பிளாக்கோட லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஷேடோ வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், அதாவது இந்த லிஃப்ட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த எல்லாம் டார்க்காக இருந்தோ ரொம்பவே டார்க் ஆயிரும். ஸோ நான் அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னா ரொம்பவே பிரைட் ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து மீடியம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கலர் பேலன்ஸ் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, கலர் கரெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம ரெண்டர் பண்ண கலரே நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ இந்த லிஃப்ட் காமா கெயின்ங்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாவின் சீரிஸால் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிஃப்ட் காமா கெயின்னா என்னங்கிறது உங்களுக்கு அதிலே தெரியும். ஸோ நான் இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு சைட்டை நான் வந்து வியூவர் நோட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரெண்டர் லேயர்ஸ் இருக்கா, இந்த ரெண்டர் லேயர்ஸ் வந்து ஸோ நம்ம ரெண்டர் பண்ண அந்த லேயரை வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ இங்கே இருக்கிறது வியூவர் நோட் மூலமாக தான் நம்ம இந்த ஸ்பேஸில் கம்பாசிட்டர் நோட்டில் மட்டும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இதை அவுட்புட்டாக நம்ம கொண்டு போகணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க எல்லா எஃபெக்ட்ஸுமே அவுட்புட்டாக எடுத்துக்கணும்னா நீங்கள் வந்து அந்த கம்பாசிட்டிங் இருக்குல்ல ஸோ இந்த நோட்டில் தான் உங்களோட அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி நம்ம வியூவர் நோட்டில் ஒவ்வொன்றைங்க நம்ம கனெக்ட் பண்ணமோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அதே கலர் பேலன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெண்டரில் எப்போ எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. நம்ம பழைய ரெண்டர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்போசிட்டிங்கில் இதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக எடுக்கும்போது இங்கே நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் வச்சுருக்கோமோ அதெல்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிற நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளார். நான் ஷிஃப்டியை கொடுத்து ஃபில்டரில் போய் பார்த்தீங்கன்னா கிளார்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த கிளார்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இடையில கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சன்ரைஸ் அதிகமாக படும்போது அந்த இடம்லாம் ஒரு கிளார் அடிக்கிற மாதிரி ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை கொடுக்குறது தான் கிளார் நோடு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸில் வந்து கிளார் நோடு இருக்குது. ஸோ கோஸ்ட்னு இருக்கும், ப்ளூமுன்னு இருக்கும், ஃபாக்லோன்னு இருக்கும். ஸோ இது என்ன தான் அப்படி ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கிளார் நோடு இருக்குல்ல இது ஸ்ட்ரைட்டாக எடுத்து நீங்கள் வியூவர் நோடில் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸோ அது அஃபெக்ட் ஆகிற ஏரியா மட்டும் உங்களுக்கு தெரியும். நான் ஸ்ட்ரீக்ஸில் வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்ட்ரீக்ஸ் வந்து ஒரு டைப்பாக இருக்கும், கோஸ்ட் வந்து ஒரு டைப்பாக இருக்கும்.
ஸோ ப்ளூம் எஃபெக்ட் வந்து ஒரு டைப்பாக இருக்கும், ட்ரீமி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இந்த ப்ளூம் வந்து. ஸோ சிம்பிள் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டார் எஃபெக்டில் எங்கெங்கெல்லாம் அந்த லைட் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகுதோ ஸோ அங்கெல்லாம் ஸ்டார் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ வச்சுக்க போகிறது வந்து ஸ்ட்ரீக்ஸ் தான். ஸோ இமேஜ் அவுட்புட்டே எடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எஃபெக்டோட சேர்ந்து இமேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இமேஜ் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒன்லி எஃபெக்ட் மட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாரனோட அப்படியே ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்லாம் வச்சு எந்த இடம்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்கோ அதை மட்டும் அவுட்புட்டாக எடுத்துக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதை நீங்கள் வந்து கம்பாசிட்டிங் லேஅவுட்டில் கொடுத்தாலும் நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது இதே அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இமேஜை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீக்ஸில் தான் வச்சுருக்கேன். ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை த்ரெஷ்ஹோல்டை நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே பிரைட் ஆயிரும் அதிகமான எஃபெக்ட் சேர்ந்து. ஸோ இதை வந்து ஓரளவுக்கு டீசெண்டான லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஒன்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இது ஸ்மூத்னஸ் நம்ம எந்த அளவுக்கு அது வந்து பிளெண்ட் ஆகணுங்கிறது. ஸோ இதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளெண்ட் ஆகிற அந்த ஹைலைட்ஸில் பிளெண்ட் ஆகிறது எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒப்பாசிட்டி மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஸோ இதை கம்மி பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த கிளார் நோடோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். ஸோ இது எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கிளார் நோடு வந்து எஃபெக்டிவாக அங்கே இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் நம்ம கொடுத்துருக்க கிளாரோட கலர். ஸோ நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது எந்த அளவுக்கு சேச்சுரேட்டடாக இருக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஆரஞ்சு வந்து எந்த அளவுக்கு சேச்சுரேஷனாக இருக்கணும். ஸோ நான் கம்மி பண்ணுறேன்னா சேச்சுரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நான் ஃபுல்லாக வச்சுன்னா நல்லா டார்க்கான ஒரு ஆரஞ்சு லெவலுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாரில் ஸ்ட்ரீக்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரீக்ஸ் தான் இங்கே நம்ம மின்றது இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரீக்ஸ் இருக்கும். ஸ்டார்ஸ் மாதிரி 4 இது இருக்கும். நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ண அந்த ஸ்ட்ரீக்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ நான் 5 வச்சிட்டேன்னா இப்போ அந்த ஸ்டார் மாதிரி இதாகுது பண்ணு. ஸோ இதை எவ்வளோதுக்கு நான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணனோ ஸ்ட்ரீக்ஸ் கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு ஓகே தான். ஸோ இதோட ஆங்கிள் எந்த அளவுக்கு அது ரொட்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகும் இருக்கிற இடத்துல. ஸோ கிளார் வந்து எந்த மாதிரி டேரக்ஷனில் வந்து வேணுங்கிறது. ஹைட்ரேஷனுங்கிறது வந்து ஸோ ஸ்ட்ரீக்ஸோட லென்த்து. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ண ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸோட லென்த் வந்து அதிகமாகும். ஒரு 3 நம்மளுக்கு வந்து 3லே இருக்கட்டும். ஸோ மற்றெல்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஃபேடு வந்து அந்த ஸ்ட்ரீக்ஸில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து மட்டும். இப்போ நான் இங்கே இதோட ஸ்ட்ரென்த்தை நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா மொத்தமாக நம்ம கொடுத்துருக்க அந்த கிளாரோட எஃபெக்ட்டுமே கம்மியாகும். ஸோ இங்கே நான் ஃபேடை கம்மி பண்ணேன் அப்படின்னா ஒன்லி அந்த ஸ்ட்ரீக்ஸ் மட்டும் கம்மியாகும், அதோட ஸ்ட்ரென்த்து மட்டும் கம்மியாகும். நான் இதை ஓரளவுக்கு வச்சுக்கிறேன். ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம், ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக மெயின்டைன் பண்ணுவோம். இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ரீக்ஸில் உள்ள அந்த இப்போ இங்கே பார்த்தோம்ல கலர்ஸ். ஸோ அந்த கலர்ஸோட சேச்சுரேஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒர்க் ஆகும். ஸோ இது அதிகமாக அந்த ஸ்ட்ரீக்ஸில் இருக்க அந்த குரோம் எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக கண்டினியூ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து நான் கம்மி பண்ணிடுறேன். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ளோவாக தேவையில்லை, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ த்ரெஷ்ஹோல்டையுமே நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 10-20 சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 100-200 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஸ்டிக்ஸோட குவாலிட்டி தான். நம்மளுக்கு வந்து மீடியமே ஓகே தான். நம்ம வந்து ஹை குவாலிட்டிலாம் வைக்கணுங்க அவசியம் கிடையாது. ரெண்டர் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி அது மேலே தான் கம்பாஸ்டிங் பண்ணும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு இது மீடியமாக வச்சுக்கிறதே நல்லதான். ரெண்டரிங் டைம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே இன்னொரு கிளார் நோடு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ Shift-D கொடுத்து அதுலேருந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதே இமேஜ் வந்து இதுலேயே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரீக்ஸாக இருக்கட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் க்ளோன்னு சொல்லிட்டு இதை சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இந்த ஃபாக் க்ளோனா என்னன்னா கிளார் எஃபெக்ட் வந்து அந்த மிஸ்ட்ல இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபாக் க்ளோ கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்ட்ரீக்ஸ் போயிட்டு ஒன்லி அந்த இடம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து க்ளோவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீக்ஸும் தேவை. ஸோ அது கூட தான் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணேன்னா இதை வந்து நான் அப்படியே ஸ்ட்ரீக்ஸ்லேயே வச்சுக்கிட்டு ஸோ இது ரெண்டையுமே ஒரே நோட்டில் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அவுட்புட்டாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது ரெண்டையுமே ஒரே நோட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு Shift-A கொடுத்து ஸோ மிக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மிக்ஸ் கலர்னு வரும். ஸோ அதை ஆட் பண்ணிங்க. எப்படி நம்ம ஷேடர் நோட்டில் வந்து 2 ஷேடரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் நோட் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதோட இமேஜை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட்டை நான் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட்டை டேரெக்டாக நம்ம விவோ நோட்டில் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 எஃபெக்ட்டுமே அதில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து மிக்ஸில் வைக்கிறத காட்டிலும் ஆடில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஹெவியாகவே ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேக்கை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுக்க வேணாம், ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இதோட அவுட்புட்டை கம்போசிட்லேயுமே கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளால் ஸோ ரெண்டர் பண்ணும்போது இந்த எஃபெக்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். நான் வந்து லென்ஸ் டைப் பண்ணுறேன், இங்கே வந்துருக்கு பாருங்கள் லென்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த எஃபெக்ட்டை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இடையில கிராஸில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அந்த டிஸ்ட்ராக்ஷன் வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நார்மலான ஒரு ஃப்ளாட்டான ஒரு இமேஜாக இருந்தது ஃபிஷை லென்ஸ்லலாம் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டை கொடுக்கறதுக்கு தான் இந்த டிஸ்டார்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண ஏரியா எல்லாமே பிளாக்ல வரும். நீங்கள் இந்த ஃபிட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ஃபில் ஆயிடும். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து பிளெண்டரில் என்னதான் ஒரு கேமரா கொடுத்து ரெண்டர் பண்ணாலும் ரியல் லைஃப்ல ஒரு கேமரா ஒர்க் ஆகிற மாதிரி அது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த எஃபெக்ட்டை கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த லென்ஸ் டிஸ்டோர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட கேமராவில் இருக்க லென்ஸ் வந்து அந்த ஆப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் காவாக தான் இருக்கும். ஸோ அதனால அதில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகி தான் வரும். ஸோ இப்போ உள்ள கேமராலாம் ஓரளவு க்ளீனாகவே வந்துடுது. கொஞ்சம் பழைய காலத்து கேமரானா நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டோர்ஷன் நல்லாவே தெரியும். ஸோ கீழே இருக்க அந்த டிஸ்பர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் தெரியும். ஸோ சென்ட்ரி ஏரியா மட்டும் நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்குது. சைடில் இருக்க ஏரியா எல்லாமே அந்த மோஷன் பிளர் மாதிரி வந்து அந்த குரோம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கிரீன் கலர் ரேஸ் வந்து கட் ஆகி அந்த கலரை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ விண்டேஜ் கேமராலாம் இந்த எஃபெக்ட் வந்து விழுகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே கம்மியான லெவலுக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக வச்சுக்கிறது ஸோ பார்க்க ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 0ல் கூட வச்சுக்கலாம். அந்த எஃபெக்ட் தேவையே கிடையாது நம்மளுக்கு வந்து. நான் டிஸ்டோர்ஷனுமே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். எதுவுமே ஸோ நான் வந்து 0ல் வைக்கல. ஓரளவுக்கு நம்ம அந்த ரியல் லைஃப் கேமரா மிமிக் பண்ணுறக்காண்டி ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்மளோட ரெண்டர் வந்து இருக்கணுங்கிறக்காண்டி லைட்டாக வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 20ல் வச்சுக்கிறேன். ஸோ இந்தளவு இருந்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம கம்பாசிட்டிங் பண்ண எல்லாமே ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட நார்மலான லேஅவுட்டுக்கு வந்து வியூபோர்ட் லேஅவுட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கம்பாஸ்டிங் பண்ணோம்ல அந்த எஃபெக்ட் எதுவுமே நம்மளால வியூ போர்ட்டில் பார்க்க முடியாது. ஒன்லி நீங்கள் வந்து கம்பாஸ்டிங்கில் நம்ம ரெண்டர் பண்ண இமேஜில் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கம்பாஸ்டிங் பண்ண அந்த எஃபெக்டே நீங்கள் பார்க்கணும், உங்களோட வியூ போர்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த வியூ போர்ட் ஷேடிங் பக்கத்திலே ஒரு ஏரோ ஒன்று காமிக்குது பாருங்க. இதை கிளிக் பண்ணி அதாவது ரெண்டரிங்கில் இருக்கணும். நீங்கள் வேறு ஏதாச்சும் வியூவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டர் வியூவில் வச்சுருக்கணும். சைக்கிள்ஸில் ரெண்டர் வியூவில் வச்சுக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து கம்பாசிட்டர்னு காமிக்குதா. ஸோ இது வந்து டிசபிள்டில் இருக்கும். ஸோ கேமராவில் வச்சிங்கன்னா ஒன்லி நான் 0 கொடுத்து கேமராக்குள்ளே மட்டும் உங்களால் அந்த எஃபெக்டை பார்த்துக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் ஆல்வேஸ் வச்சிங்கன்னா நீங்கள் கேமரா எல்லாமே வெளியில் யூஸ் பண்ணும்போதும் உங்களால் அந்த எஃபெக்டை பார்க்க முடியும். அதுதான் தெரியும். ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து அந்த கிளார் எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட இந்த எஃபெக்ட் வந்து ஒரு 2D மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்ட் மேலே ஒரு இன்னொரு PNG இமேஜ் வச்சு எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ண உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ பேசிக்கான ஒரு கம்பாஸ்டிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இதில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் வேணும்னா அதை ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதுலேயுமே இந்த எஃபெக்ட்டை கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேணா இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை நான் ரெண்டர் பண்ணி எடுக்கும்போது நார்மலாக ரெண்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வேணும்னா நான் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேணா இந்த கம்பாஸ்டிங் வந்து நீங்கள் எடுத்துட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து யூஸ் நோட்ஸ் கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ரெண்டர் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட லைட்டில் வந்து சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்கும். நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ PNG இமேஜ் மாதிரி இங்கே காமிக்குது. நான் என்ன பண்ணாலும் லைட்டாக நம்மளோட சன்னை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஒரு லைட் ஒன்று ஆட் பண்ணிப்போம். Shift A கொடுத்து நான் ஒரு ஏரியா லைட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெருசாக ஆட் ஆகிருக்கும். ஸ்மால் பண்ணி வச்சுட்டு G கொடுத்து நல்லா மேலே தூக்கி இது நம்ம சர்ஃபேஸோட கனெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கனெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இது பார்க்க கரெக்டாக இருக்கும். லைட்டோட இன்டென்சிட்டி வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஏரியா லைட் கொஞ்சம் டாப் வச்சு ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அன்னோட இன்டென்சிட்டியும் வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வச்சுட்டு ரெண்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெண்டர் ஆனப்பட்டு இமேஜில் கனெக்ட் பண்ணுறதுக்கு போல் ஆல்ஃபாவில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் F12 கொடுத்து ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கம்பாஸ்டிங் எஃபெக்ட் வந்து அதை ஆட் பண்ணுது. நம்மளோட இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் நம்ம கம்பாஸ்டிங் லேஅவுட் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி பண்ணுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட கேமராக்கு வந்து ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டு அனிமேஷன் ரெண்டு பண்ணுவோம். டாடா பை பை.